ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான பிரெட் மலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சூப்பராக நல்லா எம்மியாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செய்யுங்க. வாங்க, எனக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்துருக்குறோம். ஓரம்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பிரெட்லேயுமே. இதே போல் எல்லா ப்ரெட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரம்லாம். ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்குவோம், ஒரு வானலியை வச்சுக்குவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். ஃபுல்லாக எண்ணெயில் போட்டு பொரிக்கணும்னு தேவையில்லை. 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எல்லா ப்ரெட்டும் இதே போல் எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதே போல் இருக்கிற ப்ரெட்டெல்லாம் பொரித்து எடுத்துக்குவோம். இதே போல் 4 நாளாக போட்டு நான் பால் ஆடை எடுத்து வச்சுருந்தேன். தயிர் ஊற்றையெல்லாம் பால் ஆடை எடுத்து வச்சுருவோம். அப்படி பால் உர ஊற்றையில் அந்த ஆடை இருக்குது, அதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இந்த ப்ரெட்டையும் இதே போல் பொரித்து எடுத்துக்குவோம். 1 லிட்ரு பாலை ஊற்றி காய்ச்சிரும். 1 லிட்ரு பாலும் நல்லா வற்றி ஒரு 1/2 லிட்ரு ஆகுற மாதிரி பார்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் பாலை எடுத்து நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு போட்டு கலக்கி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் பாலை எடுத்து கொஞ்சம் கஸ்டர்ட் பவுட்ரு போட்டு கலக்கி வச்சுக்குவோம். 2 ஸ்பூன் போடுறோம் கஸ்டர்ட் பவுட்ரு. இதே போல் கலக்கி வச்சுக்கோங்க. இந்த பால் பூரா நல்லா கொதித்து வற்றி வரணும், கெட்டியாகணும். 100 கிராம் சீனி போட்டுக்கலாம். இதில் சீனி போட்டு நல்லா பாலை நல்லா கொஞ்சம் வற்ற விடுங்க. பால் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரை நான் அதில் 2 ஸ்பூன் போட்டு கலக்கினதுலேயும் பாதி தான் ஊற்றிருக்கேன். இதில் உங்களுக்கு தேவையானதை ஊற்றி கலக்கிக்கிங்க, கெட்டி எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கிட்டு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஒரு ட்ரேயில் நம்ம பாலை காய்ச்சி வச்ச பாலை அப்படி ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பொரித்து வச்ச ப்ரெட்டை போட்டுக்குவோம். லைனாக அடுக்கி வச்சு இதை சின்ன சின்ன துண்டுகளாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கிறேன். பாலில் ஊறிடுச்சுன்னா நல்லா எடுக்கிறதுக்கு வரும்ன்ட்டு. அதுக்கு மேலே நம்ம மலாய் பாலை ஊற்றிக்குவோம். நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற மலாய் பாலை ஊற்றிக்குவோம். பாதாம் பருப்பு முந்திரி பருப்பும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே தூவி விட்டுருவோம். தூவி விட்டு மறுபடியும் இன்னொரு லைனு ப்ரெட்டை வச்சுக்குவோம். இதே போல் எல்லா ப்ரெட்டையும் அடுக்கி மறுபடியும் அந்த பாலை ஊற்றிக்கலாம். மேலே அடுக்கி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மலாய் பாலை எடுத்து மறுபடியும் ஊற்றி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அதுக்கு மேலே தூவி விட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிறோம்ல ஆடையை ஃப்ரெஷ் க்ரீமாக அதை எடுத்து இது மேலே போட்டு நல்லா எல்லா சைடும் தேய்ச்சி விடுவோம். சூப்பரான பிரெட் மலாய் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நம்ம பாலில் தான் மலாய் செய்வோம், உருண்டையாக போட்டு. இது பாலை காய்ச்சி இதை போல் செஞ்சுருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் பேத்தி சாப்பிடுது, அட்டகாசமாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.